விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சிலை திறப்பு நிகழ்ச்சியில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் ஆகியோர் ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எங்களின் எதிரி RSS, பாஜக சமரசம் செய்யாமல் அரசியலில் அவர்களை எதிர்க்கிறோம் என்று மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தேர்தலுக்கு பிறகு தாவேக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் இணைந்திருக்கக்கூடிய சூழலில் தற்போது ஒரே நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கின்றனர். திமுகவுடன் கொள்கை உறவு இருப்பதாக இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலர் மு வீரபாண்டியன் தெரிவித்திருக்கிறார். தாவேக அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவு தெரிவித்திருக்கக்கூடிய சூழலில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் மு வீரபாண்டியன் தற்போது திமுகவின் இளைஞரணி செயலர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்றிருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் இருவரும் ஒரு சேர பங்கேற்றிருக்கின்றனர். கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சிலை திறப்பு நிகழ்ச்சியில் உதயநிதி, வீரபாண்டியன் ஆகியோர் பங்கேற்றிருக்கின்றனர். நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். அதை பார்க்கலாம். முதல் ஆசிரியர் நூலையும் இன்றைக்கு இங்கே வெளியிட்டிருக்கின்றோம். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு சிலை அமைச்சிருக்கிறது மூலமாக இன்றைக்கு இந்த சமூகம் உண்மையிலே யாரை நாம கொண்டாடணும் அப்படிங்கறத இந்த நிகழ்ச்சியின் மூலமாக இந்த அமைப்பினர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்றேன், இன்னைக்கு மக்களுக்கான களப்போராளிகளை கொண்டாடுறதை விட இன்ஸ்டாகிராம்ல செல்போன்ல ரீல்ஸ் எடுக்கிற போராளிகளை தான் இன்னைக்கு சமுதாயம் அதிகமாக கொண்டாடிட்டு இருக்கு. ஆனா போராடினா எதுவும் கிடைக்கும் அப்படின்னு உறுதியா நம்பியவர் ஐயா நல்லக்கண்ணு அவர்கள். அதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் சமீபத்தில் நடந்த பாலன் இல்லத்தில் நடந்த, டெல்லியில் நடந்த நீட் விலக்கு போராட்டம். டெல்லியில் நடந்த போராட்டம், அதன் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியா முழுக்க இளைஞர்கள் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனா நீட் எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு புதுசு கிடையாது. என்னைக்கு நீட் முதலா வந்துச்சோ அன்னையிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகம் அதை எதிர்த்து கொண்டுதான் இருக்கின்றது. குறிப்பா எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞர்களின் சார்பாக நீட் தேர்வை ரத்து செய்யணும்னு பல போராட்டங்கள் நடத்தியிருக்கிறோம். உண்ணாவிரத போராட்டம் நடத்தியிருக்கிறோம், ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறோம், கையெழுத்து இயக்கம் நடத்தணும். கிட்டத்தட்ட 80 லட்சம் கையெழுத்துக்களை பெற்றோம். பைக் ரேலி அப்படின்னு பல்வேறு நீட் ஒழிப்பு போராட்டங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நடத்தியிருக்கு. அது மட்டும் இல்லை, எங்களுடைய அரசு அமைஞ்ச பொழுது 2021ஆம் ஆண்டு கழக அரசு அமைஞ்ச உடனே நீட் பாதிப்பை கண்டறியத்துக்கு ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு A.K. ராஜன் தலைமையில் எங்களுடைய அப்பொழுது தலைவர் முதலமைச்சர் அவர்கள் ஒரு கமிட்டியை அமைச்சார். அந்த கமிட்டி மறைந்த கம்யூனிஸ்ட் தலைவர் நல்லக்கண்ணு சிலை திறப்பு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் பேசி வருகிறார். தொடர்ந்து பார்க்கலாம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.